ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலி எம்கே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா பச்சைப்பயிறு குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா 2 பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்து அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சைப்பயிறு குழம்பு வைக்கிறதுக்காக பச்சைப்பயிரை நான் குக்கரில் அவிச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இப்போது குழம்பு சட்டியில் வைக்கணும் அப்படின்னா பச்சைப்பயிரை நைட்டே ஊற போட்டுருங்க. அப்படி ஊற போட்டிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக வெந்துடும். நான் குக்கரில் அவிக்கிறதுனால டேரெக்டாக அப்படியே போட்டுக்கிட்டேன். பச்சைப்பயிரை 1 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு பச்சைப்பயிறு முழுகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நான் 2 விசில் விட்டேன். 3 விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சிரும். எனக்கு கொஞ்சம் நார்மலாக வெந்திருந்தால் ஓகே தான். அப்போ தான் மசாலா கூட நம்ம இந்த பச்சைப்பயிரை போடும்போது அது கரெக்டாக வெந்திருக்கும். இல்லைனா ரொம்ப குழஞ்சி ஒரு மாதிரி தண்ணியாக ஆயிரும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் அவிச்சு எடுத்துக்கோங்க. பர்வேஷ் பாருங்கள், தூங்கி எழுந்தோடனே அம்மாவை சமையல் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது அவனோட வேலை. அம்மா பக்கத்துலேயே தான் இருப்பான். அவங்க விட்டு பார்த்துட்டே இருப்பான். பர்வீஷ் நல்லா டான்ஸ் ஆடி டயர்ட் ஆகிட்டான். அப்புறம் அம்மா அவனுக்கு பால் கொடுத்தாங்க. அவன் பாலை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே சமையல் எல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புக்கு தேங்காய் அம்மா அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், அப்புறம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் பொடி, ஃப்ளேவருக்காக சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் அவிச்சு எடுத்த பச்சைப்பயிரை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணதுக்கு முன்னாடி அம்மா அந்த தண்ணியை ஒரு கிளாஸ் எடுத்துட்டாங்க. அந்த பச்சைப்பயிரை அவிச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை அம்மா குடிக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் எடுத்துட்டாங்க. பர்வீஸ்க்கும் கொடுத்தாங்க டேஸ்ட் பார்க்குறதுக்காக. அவன் 1 ரூபாய் வாங்கினான். அப்புறம் அவனுக்கு நல்லா இல்லை போல், அப்புறம் வாங்க மாட்டேன்ட்டான். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சு தேங்காவை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. இந்த குழம்பு சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் சப்பாத்தி, பூரி, அப்புறம் தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சைப்பயிறு குழம்பு வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.